ஹலோ கைஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வர்க்காலாவில் பீச்சுக்கு அப்புறம் அடுத்த ட்ரெண்டிங்கில் இருக்க ஜடாயுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஜடாயு தாங்க வர்க்காலாவிலே செகண்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் பிளேஸு. நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காரில் கிளம்பிட்டோம் ஜடாயுக்கு. ஜடாயு வந்து வர்க்காலாவிலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருமே இது வர்க்காலாவில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது வர்க்காலாவிலேருந்தே ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க, ஜடயமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். நீங்கள் வந்து ஓனுகில் அந்த மாதிரினா ஈஸியாக போயிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் ரெண்டல் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஜடாயு டிக்கெட்டிங் அண்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் போக போக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வழியாக ஜடாயுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். இதுதான் ஜடாயுவோட மெயின் என்ட்ரன்ஸு. அங்கே போய் பார்க் பண்ணிட்டு இங்கே வந்து டிக்கெட் வாங்க உள்ளே போயிட்டோம். டிக்கெட் ஃபேர் வந்து நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா ஒரு ரேட்டு, ஜிப்லைனில் போகிறீங்கன்னா ஒரு ரேட்டு. நாங்கள் போன நேரத்தில் வந்து ஜிப்லைன் வந்து ஒர்க் ஆகலை, அதனால நாங்கள் நடந்து போகிறதே 5 பேருக்கு வாங்கிட்டோம். ஒருத்தர் இங்கே கூட வரல. நாங்கள் 6 பேர் மொத்தம் வந்தோம். அதில் ஒருத்தர் கீழே ஃப்ளாட் ஆகிட்டாரு. நாங்கள் மட்டும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழேயே வந்து உங்களுக்கு வாட்டர் கேன்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் கீழேயே வச்சுட்டு போயிடணும், மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் சில்வர் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு மட்டும் அலௌடு. எப்படியும் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். மேலே வந்து செகண்ட் செக்இன் இருக்குங்க, அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. அப்புறம் தண்ணி வாங்கினதெல்லாம் பிடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனப்போ ரோக்கார் வேலை செய்யலை, அதனால நாங்கள் கீழேருந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மொத்தமாக 1 கிலோமீட்டர் அண்டு 826 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்து மேலே போகணும். இது கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம், அப்புறம் எங்களால் ஏற முடியல. ஸோ ஒரு ஜிக்ஸாக்காக ஏறி நடக்கலான்னு ட்ரை பண்ணோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா இது மாதிரி ஜிக்ஸாக்கில் ஏறி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தூரம் வெர்டிக்கலாக அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறுதுங்க, கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகிற மாதிரி கூட ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சிறு சைடு நெருக்கமாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, மலைப்பாதையில் வச்சுருக்க மாதிரி. போகிற வழியிலலாம் அங்கங்கே தண்ணி, செக்யூரிட்டி கார்டு எல்லாம் சேஃப்டியாகவே. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து இவங்க டெய்லிக்கும் க்ளீனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழி பூரா 2 சைடும் மரம், நல்லா இயற்கை காற்று, ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம், அதுக்குள்ளே எங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு டனல் மாதிரி குகை ஒன்று வந்தது. என்னடான்னு உள்ளே பார்த்தா அதுவும் ஒரு வழி தாங்க. அப்படியே போய் வெளில வந்துட்டோம். சுற்றி மலை மரம் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் ஜாலியாக பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஏறிக்கிட்டே வியூவை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 படிக்கட்டு ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே எங்களால் மூச்சு வாங்க ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்து தான் மேலே ஏறணும். உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். கீழேருந்து ஏறுறது சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக 80% ஏறிட்டோங்க. ஆனால் கீழேருந்து மேலே ஏறினதுக்கு வியூ செம்ம வியூங்க, ஒர்த்தான வியூ. எல்லா சைடும் பச்சை பசேல் இருந்தது. போனது ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். வெயில் செம்ம வெயிலுங்க. சட்டையெல்லாம் கழட்டிட்டு நடக்கலாமான்னு கூட யோசித்தோம். ஒருத்தன் அதுவும் கழட்டிட்டான், ஹீட்டு தாங்க முடியாமல். நேச்சரை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் ஏறலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டா நல்லா இன்னும் மலைலாம் சூப்பராக தெரியும். கீழே இருக்க வில்லேஜ்லாம் தெரியும். சைடில் அதுக்குள்ளே ரோப் கார் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க போல். ரோப் கார் போயிட்டு இருந்தது. நாங்கள் போனப்போ ரோப் கார் இல்லை, ரிப்பேராக இருக்குது அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ மேலே வந்து பார்த்தா ரோப் கார் போயிட்டு இருந்ததை பார்த்தோன்னே எங்களுக்கு செம அப்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஏறி வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் ட்ரக் பண்ணி ஸ்டெப்ஸ் ஏறி எல்லா சைட் சீயிங்கும் பார்த்துட்டு வந்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நீங்கள் ரோப் காரில் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் ரோப் கார் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்தாச்சுங்க. மேலே ஏறி இந்த பிரம்மாண்டமான ஜடாயு ஸ்டாச்சுவை பார்த்த அப்புறம் தான் எங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி, சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடச்சிது. ஆனால் இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்ததுக்கு செம ஒர்த்துங்க. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஏறி வந்த டயர்டில் எல்லோரும் போய் அந்த ஸ்டாச்சு கீழே இருக்க நிழலில் படுத்துட்டோம். ஏன்னா வந்த டைம் அப்படிங்க, மதியம் 2 to 3 செம்ம வெயிலுங்கிறதுனால எல்லாருமே மேக்ஸிமம் டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான கழுகு சிலைக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது நம்மால் தான் போய் சண்டை போட்டு தடுத்துருக்காரு. கடைசியில் இவரால் முடியல, ராவணனால் வெட்டுப்பட்டு இங்கே வானத்துலேருந்து விழுந்துட்டார். ராமர் வர வரைக்கும் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிருந்துட்டு ராமர் வந்ததும் சீதையை எந்த சைடு கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே இறந்துருச்சு. அதோட நினைவாக தான் இந்த கழுகுக்கு இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலையை 100 கோடியில் செலவு பண்ணி அமைச்சிருக்காங்க. இங்கே ஸ்டாச்சுவை சுற்றி பார்த்தீங்கன்னா ராமர் கோயில், ராமரோட பாதம் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே தனியாக என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா 20 ரூபா இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் இங்கே இருக்குங்க.
இங்கே ஜாலியாக வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போகலாம். இங்கே உள்ள கழுகுக்குள்ளே ஒரு மியூசியம் இருந்திருக்கு. நாங்கள் போன டைம் அது ஓப்பன் பண்ணல. ஸோ நாங்கள் எங்களால் பார்க்க முடியல. ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் ஒரு டிஸ்கஷன், நம்ம தான் ரோப் கார் ரெடி ஆகிடுச்சு, அதுலேயே போயிடலாம் அப்படின்ட்டு போய் எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு ஆளுக்கு 200ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே 200 திரும்ப கீழே இறங்கி போவேன், எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு ரோப் காருக்கே டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரோப் காரில் போக போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். உள்ளே ஏறினோடனே ஏதோ பொட்டிக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் மேலேருந்து கீழே இறங்குற வியூ வந்து சூப்பராக இருந்ததுனால நாங்கள் எல்லா சைடும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். விஐபிஸ்லாம் வந்தால் இறங்குறதுக்கு ஹெலிபேட் கூட வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவல் தான் நினைக்கிறேங்க. அதுக்குள்ளே கீழே வந்துட்டோம் நாங்கள். இவங்க சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் நிறையாவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வந்துட்டு போகலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸ்லாம் போட்டு ஃபன் ஜோன் அண்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது. ஜடாயுவோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அண்டு வீக்கெண்ட் டைமில் 6 o'clock தான் க்ளோஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் வர்க்காலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜடாயு ஹெட் சென்டரை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்க ஒரு சூப்பரான ஒர்த்தான பிளேஸுங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.